ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா VWAP இண்டிகேட்டர் பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நார்மலாக நீங்கள் ட்ரேடரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல்பிங்காக ஒரு இண்டிகேட்டரை பயன்படுத்துவாங்க, சரிங்களா? அது மோரோவர் அவங்களுக்கு அது ஃபெயிலியர் தான் கொடுக்கும். எப்போதுமே இண்டிகேட்டரை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த VWAP அப்ளிகேஷனை பொறுத்த மட்டும் இன்ஸ்டியூஷன் லெவலில் பயன்படுத்துகிறாங்க. ஏன் இன்ஸ்டியூஷன் லெவலில் நம்ம இதை கவனிக்கணும் அப்படின்னா, நம்மளாம் ரீட்டெயில் ட்ரேடர். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால பெரிய லெவலில் மொமெண்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம மிஞ்சி போனால் ஒரு 10 to 20 lakh வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஒரு இன்ஸ்டியூஷன் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ரோ கணக்கில் வச்சு ட்ரேட் பண்ணும், கோடி கணக்கில் வச்சு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. மார்க்கெட்லேயே 3 டெப்த் தான் இருக்குது. குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம், அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டோட மொமெண்டம் ஏற்படும். அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்னால அந்த ஷேர் ப்ரைஸ் அப் அண்ட் டவுனில் இருக்கும். மூணாவது விஷயம், ஒரு பையர் அண்ட் செல்லரால் அந்த மார்க்கெட்டில் டைரெக்ஷன் ஏற்படும், சரிங்களா? இதில் இன்ஸ்டியூஷனோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த VWAP அப்ளிகேஷன் இன்ஸ்டியூஷனுமே மேஜராக பயன்படுத்துகிறாங்க. இதை பற்றி VWAP அப்படின்னாலே வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் இண்டிகேட்டர் கால்குலேட் த ஆவரேஜ் ட்ரேடிங் ப்ரைஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஓவர் த ஸ்பெசிஃபிக் பீரியட் அட்ஜஸ்டட் ஃபார் வால்யூம். இட் இஸ் யூஸ்டு பை ட்ரேடர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் and sentiment, acting as a benchmark for buying and selling decision, especially during the intraday trading. A price above VWAP can suggest buyer or dominant, while a price below can indicate the seller are in control. ஸோ இந்த அப்ளிகேஷன், அதாவது இந்த இண்டிகேட்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதை பயன்படுத்துகிறது இன்ட்ராடேக்கான அப்ளிகேஷன், சரிங்களா? இதில் நான் 3 minutes அப்படின்னு நான் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய டிமேட்டில் வந்துட்டு VWAP அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைன் உங்களுக்கு ஷோ ஆகும், சரிங்களா? இதை நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா தெரியாது. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது இன்ட்ராடேக்கான இண்டிகேட்டர், சரிங்களா? ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம், மித்த இண்டிகேட்டர் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு 15 days 20 days என்ன ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத டிரைவ் பண்ணி தான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் ஷோ பண்ணும். பட் இந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா அன்னைக்கு தான் ட்ரேடை உங்களால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும், சரிங்களா? அதனால் ஃபர்ஸ்ட் ஒரு 45 minutes 1 hour இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தாதீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே, சரிங்களா? இப்போது இதில் சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னா இந்த லைன் ரொம்ப முக்கியமான லைன், சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் RSI. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு துணைக்கு இந்த இண்டிகேட்டர் நீங்கள் பயன்படுத்தும் போது ஏதோ ஒரு துணைக்கு இன்னொரு இண்டிகேட்டர் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அப்படின்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சிங்கிளாக ட்ரேட் பண்ணுற இந்த இண்டிகேட்டரை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணாமல், சரிங்களா, RSIயும் பயன்படுத்தி யூஸ் பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸாக RSI பற்றியும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த லெவலில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் இதனுடைய ஹை போயிடுச்சு அப்படின்னா கீழே இருக்க லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், சரிங்களா? இதை நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டும் என்ன பண்ணலாம், இதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே இது மார்க்கெட்டில் இந்த லைனுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெசிஸ்டண்ட்டாகவும் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ட் பாயிண்டாகவும் இருக்குது. இது தொடர்ந்து இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. இது ட்ரெண்டையுமே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். அதே போல் இதனுடைய லோவை பிரேக் பண்ணும்போது, சரிங்களா, இதனுடைய லோ லெவல் ஏதாவது ஒரு பாயிண்டில் லோ லெவலில் பிரேக் பண்ணும்போது நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹை லெவலில் இருக்கும்போது நான் சொன்னல ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது மார்க்கெட் இப்படி ட்ராவல் ஆகும், போயிட்டு ஒரு இடத்துல கீழே போயிட்டு மேலே வரும். அதுக்கும் இந்த இண்டிகேட்டர் ரொம்ப பெஸ்ட்டான இண்டிகேட்டர். இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த இண்டிகேட்டரை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி 1 minute 2 minute டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியமானது இந்த இண்டிகேட்டருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்கேல்பருக்கு ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டர். நான் சொல்லிட்டேன் இது வந்து இன்ட்ராடேக்கான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், சரிங்களா? ஸோ லோ லெவலில் கட் ஆகும்போது நீங்கள் செல் சைடு ட்ராவல் பண்ணலாம், சரிங்களா? அந்த லைனோட லோ லெவலில் அதனுடைய லைன் இப்படி நல்லா டெப்த்தாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த லைனை கட் பண்ணி, சரிங்களா, ஒரு லைன் இருக்கும், ஒரு கேண்டில் ஸ்டிக் அமையும், அதனுடைய லோவை கட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இதில் ரெசிஸ்டன்ட் பாயிண்டாக ஆக்ட் பண்ணும்போது நான் எப்போவுமே அழகாக சொல்லியிருப்பேன் ட்ரேடை பொறுத்த மட்டும். அதாவது மார்க்கெட் இப்படி ஜிக்ஸாக்காக ட்ராவல் ஆகிட்ருக்கும். இப்போ இந்த லைன் இருக்குது அப்படின்னா இந்த லைனில் ரெட் கேண்டில் விழுந்தால் என்ன அர்த்தம்,
அந்த இடத்துல பையர் இல்லை அப்படிங்கிறத மீன் பண்ணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு கேண்டில் க்ரீனாக இருக்கும், அதுதான் அந்த லைனை பிரேக் பண்ணியிருக்கும். இதில் பாடி அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா பையிங் ப்ரெஷர் இருக்குது, அதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது இன்னும் கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரி கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெட் கேண்டிலாக இருக்குது, ஒரு லைனில் வந்துட்டு ரெட் கேண்டில் விழுந்துருச்சு, ஏன்னா இது ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். சரிங்களா, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்தாலே ரெட் கேண்டில். நீங்கள் எங்கே ரெசிஸ்டண்ட்டை செக் பண்ணாலுமே நான் சொன்னேன், கீழே வந்துச்சுன்னா இது உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த லைனில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்ணுறதை மினிமைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுங்கள். இது எஸ்பெஷலி நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த இண்டிகேட்டர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு பிரேக் அவுட்லேயும் ப்ராப்பராக ஸ்கேல்பிங் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணணும். இந்த இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் ஏதோ ஒரு துணைக்கு இன்னொரு இண்டிகேட்டரும் பயன்படுத்தினா இன்னும் சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.